மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சிறிது நாட்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று பூர்ண குணமடைந்து வந்திருக்கிறார். அவர்களை நலம் தம்பி கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? அவருடைய உடல்நலம் பற்றி விசாரிப்பதற்காகத்தான் மரியாதை நிமித்தமாகத்தான் அவரை இன்றைக்கு நான் சந்தித்தேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு கலைஞர் அவர்களுடைய மூத்த குமாரர் மு.க. முத்து அவருடைய மறைவை பற்றியும் நான் விசாரித்தேன். வேற என்ன சொல்லுங்க? அரசியல் நிமித்தமாக எந்தவித பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை. இல்ல, மரியாதை நிமித்தமாக அவருடைய உடல்நலம் பற்றிய விசாரிப்பதற்காக மட்டுமே இந்த சந்திப்பு நடைபெற்றது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் கேட்கின்ற கேள்விகள் அனைத்திற்கும் காலையில் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவினுடைய அரசியல் ஆலோசகர் அத்தனைக்கும் பதிலளித்து விட்டார். உரிய பதிலை அளித்திருக்கார் என்பதை தெரிவித்துக் எதிர்காலத்தில் திமுகவுடன் கூட்டணி வைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா அல்லது அது ஜெயலலிதா அவங்களுடைய முடிவுப்படி தீய சக்தி பாக்குறீங்களா? எதிர்காலத்தில் அரசியலில் நண்பர்களும் இல்லை எதிரிகளும் இல்லை என்ற நிலைதான் கடந்த கால வரலாறு. எதிர்காலத்தில் தேர்தல் நெருங்கின்ற பொழுது எதுவும் நடக்கலாம். அது உங்களுடைய யூகம். எதிரி இல்ல, அது நடந்து எல்லாரோடையும் கூட்டணி அமைச்சிருக்காங்க, தேர்தல் இருக்காங்க, ஜெயிச்சிருக்காங்க, தோல்வி கண்டிருக்காங்க. அது நடைமுறையில் ஜனநாயகத்தில் நடந்து தானே இருக்குது. இதுவரை யாரும் இல்லை. அப்படியெல்லாம் இல்ல. எனக்கென்று ஒரு சுயமரியாதை இருக்கிறது. எனக்கென்று ஒரு சுயமரியாதை இருக்கு. அரசியலில் நான் மாண்புமிகு அம்மாவிடம் 25 காலம் நேரடி பார்வையில் பணியாற்றியிருக்கிறேன். அரசியல் ரீதியாக, கட்சி ரீதியாக அனைத்தும் எனக்கு தெரியும். இன்றைய கால சூழ்நிலையில் எனக்கு ஒரு வருத்தம் இருக்கிறது. என்ன வருத்தம் என்று சொன்னால், பார்லிமெண்டில் மக்களவையில் சமக்கா சிக்ஷா நிதியுதவி பற்றி ஒரு கேள்வி எழுப்புகின்ற பொழுது மும்மொழி கொள்கை அந்த அரசு, தமிழக அரசு ஏற்கவில்லை. அதனால் தான் நாங்கள் அந்த நிதியை நிறுத்தி வைத்திருக்கிறோம் என்று சொல்லுகின்ற ஒரு சூழ்நிலை இன்றைக்கு இருக்கின்ற கல்வி அமைச்சருக்கு இருக்கிறது. அது ஜனநாயக நாட்டில் ஏற்புடையது அல்ல என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இன்றைக்கு இருக்கின்ற கட்சிகளிலேயே மத்திய அரசாக இருந்தாலும் சரி, மாநில அரசாக இருந்தாலும் சரி, ஜனநாயக கடமையை செய்ய தவறியதில் அத்தனை பொருள் பற்றியும் நான் தினந்தோறும் அறிக்கையின் வாயிலாக வெளியிட்டுக் கொண்டிருக்கிறேன். எது? அது நீங்களா உருவகப்படுத்தி கொண்டது. இந்த அறிக்கை மட்டும் பல்வேறு விஷயங்கள்ல முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்காரு, கண்டனம் பதிவிட்டிருக்காரு. அது குறித்து நீங்க சொன்னீங்களா? தொடர்ச்சியான தமிழ்நாடு அரசு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கு நீங்க இல்ல மக்களை பாதிக்கின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் மத்திய மாநில அரசை நான் கண்டித்து அறிக்கை விட்டுக் கொண்டிருக்கிறேன். இதுதான் இன்றைய நிலைமை. தேசிய ஜனநாயக கூட்டணியில் வெளியேறி இருக்க முடிவு தேர்தல் வரை நீடிக்குமா? அது அப்படி ஒரு சந்தேகத்தை எழுப்புறாங்க. தேர்தல் வரை இந்த முடிவு நீடிக்குமான்ற ஒரு சந்தேகத்தை எழுப்புறாங்க. நீங்க நல்லா கவனிச்சு பின்னால திரும்பி பாத்தீங்கன்னா, நாடாளுமன்ற தேர்தல் யார் முதலமைச்சராக வர வேண்டும் என்று நடைபெற்ற தேர்தல். அந்த தேர்தலில் திரு எடப்பாடி பழனிசாமி யாருடன் இருந்தார்? தேசிய அளவில் ஒரு ஜனநாயக ஒரு கூட்டணி அமைக்கின்றார். மாண்புமிகு பாரத பிரதமர் பக்கத்தில் உட்கார்ந்து அமைக்கிறார். ஒரு வாரத்தில் என்னாச்சு? போயிட்டாரு. அது தேர்தல் தனித்தனி என்னங்க. இப்ப ஒன்னு சேர்ந்திருக்காங்க. வாழ்த்துக்கள். கூட்டணி வைப்பீங்க அப்படின்ற ஒரு முடிவுக்கு வரலாமா சார்? அதாவது மறுத்துருவீங்களா? சுயமரியாதை அதிமுக
தம்பி, யூகங்களுக்கு நீங்கள் உங்கள் சிந்தனையில் ஒதுப்பதற்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. அதான். நான் சொல்லாத என் சிந்தையில் உதவியாத கருத்துக்களை நீங்களா சொல்லிக்கிட்டு, நீங்களா டிபேட்ல போய் கலந்துக்கிட்டு, நீங்களா பேசிட்டு இருக்கீங்க. அதுக்கெல்லாம் நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். வாங்க. இதுவரை அவர்களும் பேசவில்லை, நானும் பேசவில்லை. வாங்க.